ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கைலாஷ் ஜேகே சுட்டீஸ். நான் சேனல்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது பேரிஸ் பிரிசன் ரன். இது வந்து ஃபேமஸான கேம் கூட சொல்லலாம். நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். இவனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. குண்டா இருப்பான். ஈஸியான பொருட்கள் அவதான். ஈஸியான முடிச்சாதான் ஹார்டான மோடு அன்லாக் ஆகும். பிக்கை ஃப்ரீ பேக்குன்னு சொல்கிறாங்க. நான் பிக் பண்ணிக்கிறேன். இஃப் யூ பிக் ஆஃப் யூ கேன் பி அட்டாக், பட் யூ கேன் பி ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்மளை அவங்க அட்டாக் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அவன் என்னங்கன்னா அட்டாக் பண்ணக்கூடாது. ஆனால் நான் அவங்கள அட்டாக் பண்ணலாம். புதுசாக இருக்குங்க பாருங்க. இது வந்து சூப்பராக இருக்கும், பிடிச்சிருக்கு. மேலே போட்டாங்க பாருங்க, இந்த நோ அட்டாக்கிங். என்ன அவங்களை அட்டாக் பண்ண முடியாது, நான் அவங்களை அட்டாக் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டே நல்லா ட்ரெயின் பண்ணி தாங்க வந்திருக்கேன். ஃபஸ்ட் பர்சன் எனக்கு வர மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் பிரச்சனை தான். எனக்கு ஃபஸ்ட் பர்சன்னா நல்லா வரும். இந்த கேம் ட்ரெயின் பண்ணி தான் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே செத்துட்டேன். இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனை தாங்க, ஜம்பிங் உனக்கு ஒழுங்காகவே வராது. பாய் திணறுது பாருங்க. ஃபஸ்ட் பர்சன் வர மாட்டேங்குது எனக்கு, ஏன்னு தெரில. ஏன்னா என்னால் அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொன்னதால வர முடியுங்க. இருந்தாலும் இந்த பேரிஸ் பிரிசன் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இந்த ஜம்பிங்கில் ஈஸிங்க, நான் பண்ணிடுவேன். சொல்லிடுமோன்னு செத்துட்டாங்களே, அதுதான் என் ஸ்பெஷாலிட்டி. அதுதான் நிறைய பேரிஸ் பிரிசன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் இது மட்டும் எனக்கு கஷ்டம், தாண்டவே முடியாது என்னால். ஓகே, எடுத்து வச்சிடலாம் இல்லை இன்னும் ஓ பண்ணிக்குது. ஓ, இங்கே கண்ட்ரோல் கொடுத்துருக்கானுங்க, அதனால கஷ்டமாக இருக்கு. ஓ, இப்போ இங்கேருந்தா இவங்க சாப்பிடணுமா? இதை வச்சு போட்டுடலான்னு பார்த்துட்டீங்க. இப்போ இவனை வச்சு இதை போட்டு பார்க்குறேன். செத்து நானும் பார்க்கணும், ட்ரை பண்ணுங்க. நான் செத்து பார்க்குறேன். இதாமட்டு வந்துட்டாங்க. இங்கே அவனை போட்டு பார்ப்போங்க, செத்துட்டா பரவாயில்ல. எனக்கு லைஃப் இருக்குங்க. ஓ, இதுக்கு லைஃப் இருக்கா? மறந்தே போயிடுச்சுங்க. இந்த ஸ்வாடுக்கு ஒரு தனி லைஃப் கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும்தான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் இவங்களும் கொஞ்சம் தப்பிச்சிடுவோம், அது நல்லது. போயிடும். இங்கே கொஞ்சம் கோளாறு ஆகும் எனக்கு, ஏன்னா நிறைய தடவை பேரிஸ் பிரிசன் நல்லா இருந்துச்சுங்க. இந்த இடம் தான் எனக்கு கோளாறாகவே ஆகும். அந்த ஜம்பிங் ஸ்டைல் இருப்பாங்க, ஏதோ குண்டுக்கு போகிறான் பேர். ஓகே, அதெல்லாம் ஜம்பிங் இது வேறு வேலையே நினைக்கிறேங்க. சும்மா எல்லாரையும் அடைச்சி வச்சு கொடுமை பண்ணுறான் வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய பேரிஸ் பிரிசன் வாட்டர்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம வேறு அப்டேட்கெலாம் போவோம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் பண்ணுவோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து நல்லா ஊக்கப்படுத்தும். ஓகே, என்ன ஷவல் வச்சுட்டாங்க? ஓ, ஷவலை வேறு வச்சுட்டாங்க. இந்த ஷவல் காணும் எங்கங்க? ஷவல் காணும் ஏங்க, ஷவல் காணுங்க. ஷவல் காணும். ஓ, இங்கே இருக்கு. நான் மற்ற வேலை விளையாண்டுருக்கேங்க. என்னன்னா வேறு பேரிஸ் பிரிசனில் அந்த பாத்ரூம் கிட்டே ஷவல் வச்சு நமக்கு தோன்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவங்க வச்சு தோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓ, இங்கே வந்து என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குங்க. எடிட்டிங்கில் பிரைட்னஸ் போட்டுருக்குறேன். ஓகே, இங்கே வந்துட்டு இப்போ உடஞ்ச பிரிட்ஜுக்கு போக போகிறோம். ஆனால் எவனும் என் கண்ணுக்கு கெட்ட தூரம் எவனும் பார்க்கல. இங்கே வேறு ஒரு உடஞ்சிற பாதை தான் கொடுத்துருக்கானுங்க. இதோ அங்கே வரா கேர்ள் தான். ஆமாம், அங்கே வரா. நமக்கு ஒரே உடஞ்ச பாதை கொடுத்துருக்காங்க. என்னது? வா, பயந்துட்டேன். அந்த அளவு பண்ணியிருக்காங்க. இதேமாதிரி சீக்ரெட் வே இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போனால். ஆனால் நான் சீக்ரெட் வே போக மாட்டேன்னு தோணுது.
நாமல் வேலை சீக்ரெட் வேறு கவலையே இல்லை. இதோ அந்த சைடில் ஒரு சீக்ரெட் வே இருக்குது, அங்கே போகலாமா? நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா முடிஞ்சதுன்னா போகலாம், முடியலன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுது எனக்கு. ஐயோ செத்துட்டாங்க. எப்படிங்க நான் செத்தேன்? எங்க பாலம் வருது. அட்டாக் பண்ணுது. அவன் எங்க போறா? அவன் நார்மல் வழியில போறா. சீக்கிரம் வேலை போடுறான். சீக்கிரம் வேலை போயிடுவோம். அவன் வரி அங்கதானே இருந்துச்சு. எப்படி நான் உங்களுக்கு நாமளே போய் போட்டா வேற பேரிஸ் பீசனால முதல்ல சீக்கிரம் போய்க்கிறேன். எனக்கு வந்து போகிறது மட்டும்தாங்க கஷ்டம். அது வந்து போகும்போதெல்லாம் சுற்றிடுறேன் எப்படி பார்த்தாலும். ஓகே நான் நார்மல் வேலை போயிடுறேன், அதுதான் எனக்கு நல்லது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடாம இருக்கும், அதுதான் ஒரே பிரச்சனை. ஓகே நான் இன்சைடாக போயிடலாம். எனக்கு மாற்றாமல் மூவி பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும். இது கீழே லாவா வச்சிருக்கானுங்க. டெட் பாடி ஏங்க ரொம்ப அப்டேட் பண்ணிட்டானுங்க. என்னன்னா நான் வந்து இருக்கும் போது இங்கெல்லாம் லாவாவே இருக்காது, இந்த லாவா சீசன் இருக்கு. இல்லையே, ஆமாம் நினைக்கிறேங்க, லாவா பிரிசன் நினைக்கிறேன். நான் பேரிஸ் பிரிசன் போட்டேன், எப்படி லாவா இருந்துச்சு? சரி ஓகே விளையாடுவோம். விடுங்க, நீங்கள் விளையாடக்கூடாது. என் கண்ணுக்கு ஒரு பிளேட் போடுறாங்க, விற்க முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம அந்த ஆப்ஷன் நான் என்ன நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் போட்டுறாங்க. மேலே போகணும். இல்லை இன்னும் இருட்டா இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. என்ன கஷ்டம்? ஓகே எட்ரா ஜம்பே எங்கெங்கயோ போறானு. இந்த மொபைல்ல இப்படிதானுங்க, பிசினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நான் தாண்டிடுவேன். அது இன்னொன்று இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஜம்பிங்லாம் தாண்டிடுவேன். இங்கே போய் மேலே போய் ஒருத்தனை அடிக்கணும், அது வேறு ஒன்று இருக்குது. இதோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தாண்டிடுங்க. இது ஒன்று மட்டும் தாண்டிடாங்க. வா இந்த பேரிஸ் பிசனே நல்லா இருக்கும் விளையாட்டுக்கு. அது ஈஸியாக கூட இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருப்பாங்க. அதான் அந்த குண்டா இருப்பானே அவன் அடிக்கிறதுக்கு. லேடர் அடிக்கணுமா? ஒரு லேடர் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சில பேரிஸ் சீசனில் வந்து நார்மலாக ஒரு டோரை வச்சு அங்கே திறக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஷெட்டு மாதிரி வச்சு திறக்காது. அப்படி போயிடுவாம்மா லிஃப்ட்லேயே போக முடியல. நேரக்காக வச்சிடலாம். எங்கே அந்த இது கரெக்டாக வச்சுட்டேன். வச்சு ஓப்பன் பண்ணி எப்படியே பிடிச்சிருவோம். ஓகே சூப்பராக போயிட்டுருக்கோம். ஸ்பீட் ரன் பண்ணிட்டுருவோம். என்ன டைமிங்? 8 நிமிஷம் ஆயிடுச்சா இதில்? இது வேற, இது ஈஸி தாங்க. நான் அப்படியே போய் அப்படியே திரும்ப. ஓகே செத்துட்டாங்க. டேய் கரெக்டாக தானே போயிடுச்சு, எப்படா செத்தாங்க? ஓகே எப்படி போயிடுவோம். அப்படியே நம்ம ப்ரிசன் இருக்கிறதுனால என்னோடய பாடியை சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, என் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ரெட்டு கலரில் ப்ரிசன் ரன் மாதிரி வச்சுட்டாங்க. இங்கே மட்டும் நான் ஏன் செத்துட்டே இருக்கேன்னு தெரியலையே. ஓகே இது கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க, கீழே விழுந்து போயிட்டேன். இது ஒரு லேடர் பிடிக்காது. ஐயோ இங்கே வேற பைப்பாக வரும், அதை தாண்டி போயிடலாம். பிடிச்சிட்றா.
பிடிச்சிட்றா. ஒரே பைப்புனால பயமாக இருக்குது. எப்படி போனோம்? ஓகே. ஓ இது மாதிரி ஏறி அங்கே போகணுமா? சுத்தம் போனோமே. பேரி பீஸா உங்களுக்கு என்ன பிடிச்ச இதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா லாவான வேலை நான் வந்து இது லாவான நினைக்கிறேன். இது வந்து நிறைய மோடில் இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன் வேறு மோடு. இங்கே வந்துட்டேன். ஓ இங்கே ஒரு வாழை க்ளோஸ் பண்ணி மேலே போயிட்டாங்க. செத்துலன்னு நினச்சேன். கீழே விழுந்து எனக்காக ஒரு வழி கொடுத்துருவாங்க. அங்கே போயிடுவோம். இங்கே தான் ஓ கீழேருந்து மேலே வந்து இங்கே வர்றவங்க அது சுற்றி இங்கே ஒரு பாதை விட்டாதோ அங்கே ஒரு பாதை விட்டா ஏங்க என்னங்க உங்கள் ஆயிட போகுது. சுத்தடுறாங்க. இந்த பேரி பிசலி தான் கடுப்புங்க. சுத்த விடுவானுங்க நம்மள. அப்படியே அப்படியே ஒரு வட்டத்திலே சுத்த விடுவானுங்க. ஆனால் போய் தான் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு வால்வே க்ளோஸ் பண்ணாமல் எல்லா வால்வையும் க்ளோஸ் பண்ணுவேன். ஓகே ஈஸியாக பாருங்கள். கீழேருந்து மேலே வருவேன். மேலேருந்து கீழே போய் கீழேருந்து மேலே போகணும். அது டபுள் ஒர்க்னால கீழேருந்தே மேலே வந்துட்டோம். ஓகே இவங்க இந்தமாதிரி கொடுத்துருவாங்க பார்த்தீங்க. வேறு பேரி பீஸனை வந்து எப்படின்னா நம்ம ஆபி பண்ணி அதுவும் ஆபி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம எந்த ஓட்டையும் வைக்காமல் இங்கே வர வச்சுருக்காங்க. இட்ஸ் நைஸ். இப்போ நம்ம ஒருத்தர் அடிப்போம்னு நினைக்கிறேன். அது எங்கன்னு தெரியாது. ஓ இதா இவங்க கஷ்டம். இது தாண்டியா எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க. ஆனால் இப்போ நான் ரொம்ப ட்ரைனிங் ஆகிட்டேன். பார்த்தீங்களா தடுது. இதுதாங்க இருக்கிறது ஒரே கஷ்டமான ஹாபி. ஓகே என்னங்க இது என்னங்க சத்தி பண்ணுது இதை நம்மள பார்த்தீங்களா காய்ஸ். நான் போயிட்டேன். இதுதாங்க அந்த கடைசியாக பிடிக்கிறது தாங்க கஷ்டமே. அவன் கடைசி மட்டும் ஜம்ப் பண்ணிக்கிறான் காய்ஸ். அவன் கடைசி மட்டும் ஜம்ப் பண்ணவே பண்ணிக்கிறான். என்னன்னு தெரில. இந்தமாதிரி கேம் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. இல்லை நான் ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறானான்னு தெரில. உடனே கேம் சொல்ல மாட்டேறேன். இதோ இப்போ எங்கேயே ஜம்ப் பண்ணி மாட்டேங்கிறான். என்னன்னு தெரிலங்க. இந்த மேலே இந்த சிம்பிள் போட்டதுனால ஒழுங்காகவே விளாட மாட்டேங்கிறேன். அந்த சிம்பிள் பார்த்தாலே எனக்கு எச்சலாக வருது. போயிடு. போயிட்டா. இப்போ இன்னும் போடா. இன்னொரு ஜம்ப் போடுறா. இன்னொரு ஜம்ப் டி ஸ்டக்காதுங்க ஐஸ். என்னன்னு தெரில. போயிடுவோம். அப்படியே ஒரு ஜம்பாக போடு. இன்னொரு ஜம்பாக போடு. சரி வந்துட்டேங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன். நான் நிறுத்திட்டேன் ரெக்கார்டிங். எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு போகிறதுக்கு. ஓகே இங்கே வந்துட்டோம். ஜம்ப் பண்ணி அப்படியே அங்கேயே மேலே அப்படியே போய் காட்டாக்கா. ஓகே ட்ரிக்கு. இப்போ கீழே போய் அவனை அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடிக்கணுமே வந்துச்சுங்க. இன்னும் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. குண்டா இருப்பான் கேரி வச்சிருப்பா. பேரியோட தம்பி நினைக்கிறேன். ஐயோ அடிக்கிறாங்க. ஐயோ என்னங்க வந்துருக்கு. செத்துட்டங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு. காசா என்ன காசு கொடுக்குறாங்க. புது விதமான ஒரு அப்டேட்டு. 9 ரூபீஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஆமாம் இதை வச்சு நினைக்கிறேன். ஏன்னா பவர் கம்மியாக இருக்குது. ஓகே அப்படியே தொப்புக்கால் வெந்துருவனே. ஐயோ வந்துட்டு அவ்வளோ ஸ்டக் ஆகிடுவான். அப்படி சரி எல்லாம் இங்கே போய் இங்கே நிற்பேன். அதெல்லாம் ஒழுங்கமாக இருக்கும். ஜஸ்ட் மிஸ் சொல்லலாம். சைடாகவே இருக்கும். நெருப்பை வச்சு அப்படியே லைட் இறக்க வைப்போம். எப்படா இந்த கட்டிக்கிறனால எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இந்த லேசர் வேறங்க. இது வேற கடுப்பேற்றுமே. போயிடுறா. இது எதுனா அப்படியே நம்ம கொல்ல விட மாட்டாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லேசர்லேயே கொலவாங்க. இதாங்க கொஞ்சம் இதாகவே இருக்கும்.
எப்படி போகணும்? ஏங்க போ, ஜஸ்ட் மிஸ், நான் கீழே வந்துருப்பேன். அங்கே என்ட்ரன்ஸ் இருக்கு நினச்சிட்டேன். இங்கே வந்து அதுதாங்க வந்துட்டோங்க. தோ அதுதாங்க ஃபைனல் பாஸ் அடிக்க போகிறேங்க. எல்லாம் ரெடியா? ஓகே. இங்கே வந்து இப்போ பாருங்க, இங்கெல்லாம் ஃபென்ஸ் போட்டு வச்சுருப்பானுங்க, அதுவும் போடல. என்னங்க இது, எல்லாத்தையும் புதுவிதமாக மாற்றிட்டானுங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போனதே விளாண்ட பேரிஸ் பீஸானும் எனக்கு புதுவிதமாக அது எங்கே போய் தெரியும் பாருங்க. ஓகே ஸ்டார்ட். அதான் இருக்கா கையில போடுங்க. ஒரே கிளம்பி காசு பாருங்க. என்னங்க இது புரியல. நிஜமாலே புரியல. காசு வச்சு என்ன பண்றதுன்னு புரியல எனக்கு. என்ன வாங்கலாம்? ஓய் இதெல்லாம் ரோப்ளாக்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. ஓ பேக் பேக்கா? ஓய் ஓ இந்த காசு இருக்குது பாருங்க. 35,000. ஓ 35,000 பாட்டாதான் இதை வைக்க முடியுமே. ஓ இந்த மாதிரிலாம் வச்சிருக்கானுங்க. புதுசாக இருக்குது வாபி. ஸோ இப்போ எப்படி வெளியே போகிறது? வெளியே போடலாம். ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்படியே போய் அழகாக ஏறிடுவோம். என்னது இது? ரெகன் அப்படின்னா என்னது இது? என்னன்னு தெரியலங்க. அமுக்கி விட்டாங்க. அப்படியே கார்டு. ஓ நாம தான் ட்ரைவ் பண்ணலாம். ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓ இந்த இறக்கணும்னு தெரியாது. ஓ கண்ட்ரோல் வேறு கொடுத்துட்டானுங்க நமக்கு இல்லையா? ஹெலிகாப்டர். ஓகே 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 இறங்கிடலாம். அங்கே இருக்கு வண்டி. ஃபஸ்ட் பர்சன் கொடுத்துனா நல்லா இருந்து பண்ணுங்க. இதே நல்லா இருந்து. இல்லைங்க இங்கேருந்து பண்ணி கொடுத்தாங்க. என்ன கட்டுறானுங்க இங்கேருந்து இல்லையே. என்ன காட்டுறாங்க? ஜம்ப்னு காட்டுறானுங்க. வண்டி எடுத்துகிட்டு வரணுமோ? ஓகே இங்கேருந்து ஏறி அங்கங்கே போய் மேலே ஹெலிகாப்டரு. இது என்ன பண்ணுறது? சரி உள்ளே போய் பார்ப்போம். உள்ளதான் இருக்குங்க. இதை எடுக்க சொல்கிறாங்க நம்மளை. ஓ இந்த ஓகே இதை எடுக்க. ஓ இதுதானா ரெகன்னு? இதை எடுப்போங்க. இதுதான் அடுத்து. இதை திறந்து விட்டுருவோம். ஏன் திறக்க மாட்டேன்? ட்ராப் பண்ணிடுவோம். ட்ராப் பண்ணிட்டாச்சு. இங்கே வந்து போய் இந்த ஓகே. என்ன என்ன பக்குங்க? கீழே வைக்க மாட்டேங்கிறான். ட்ராப் இது என்னங்க? ஓ மை காஷ் இது ட்ராப். ஓ அப்பா கீழே வச்சுதான். என்ன பக்குன்னு தெரியல எனக்கு சுத்தமாக. ஓகே இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே ட்ராப் பண்ணுவோம். என்னங்க ட்ராப் பண்ணேன். ஓகே வச்சுட்டேன். ஏன் இங்கே வாங்கி பண்ணி காட்டுது? என்ன காட்டுறானுங்க அவங்க? இல்லையே கையிலேருந்து போயிடுது. ஓகே அதெல்லாம் போயிடுச்சு. இது எதுவும் என்ன இதுன்னு புரியல. சரி லேட் இருக்கும். இது ட்ராப் பண்ணும்போது பார்ப்போம். என்னங்க இதுவும் ட்ராப் பண்ண முடியல. ஏங்க பக்கு நினைக்கிறாங்க. கடைசியில் கேம் போய் பக் வச்சா எப்படிங்க இருக்கும்? ஐயோ பக்கு வேற. இந்த பக்கை வச்சு என்ன பண்ணுவேன்? விஷமையே காட்டுறாங்க. விஷமையே வர மாட்டேங்குது. இது என்ன பண்ணுறது? வச்சுன்னா அப்படியே ஜம்ப் பண்ணும். எதுவும் வர முடியல. ஓகே இதனால் எதுவும் பண்ண முடியல.
இப்படி பண்ணுறீங்க? ஏதோ வாங்க முடியுதான் பார்ப்போம். எனக்கு எதுவும் வர மாட்டேங்குது. ஷாப்பில் ஏதோ பார்ப்போம். இந்த பேட்டன்லாம் காட்டுறானுங்க. காட்டுங்கடா பாக்ஸு 1000 கேட்குறாங்களே. இது 3500டா. டே இதெல்லாம் கம்மியாக கொடுங்கடா. இப்போ எப்படி என்ன பண்ணுறதுக்கு? நான் வெளியே போயிட்டு வந்தாலும் போயிடும் கேமு. ஜென்ரல் போட்டு வச்சிருவோம். யாரை வந்து மறுபடியும் உள்ள வருவோம். என்ன யாரும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சல, அதுலேருந்து இதாகுது. செட்டிங்ஸ் போய் ஏதோ பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்ஸா இது ஏதோ இருக்குங்க. ரெடியூஸ் மோஷன், ஸ்டாப்பர் ரெடியூஸ் மோஷன் எஃபெக்ட்ஸ் காட்டுறாங்க. அது தெரில என்னென்னு. பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ் இம்ப்ரூவ் கான்டென்ட் அட்ஜஸ்ட். சரி இப்போ போய் என்ன இவன் பிடிச்சிட்டே இருக்கான்? என்னங்க இவன் கை இப்படி வச்சிருக்கான்? என்னங்க அர்த்தம் பண்ணுறதுல புரியல எனக்கு. பக்கு தாங்க, ஒன்றும் இல்லை. பக் வச்சுட்டாங்க. இதான் பக்கு, எல்லா பக்கு ஆயிடுது. அப்படியே ஆயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க, இங்கே முடிச்சுக்கிறேன். எனக்கு பக் ஆயிடுச்சு, என்னால் நட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்ததே பார்ப்போம். இப்போ வருது. நான் வந்து ரீஸ்பான் ஆகி வந்திருக்கேன். செத்து போய் வந்தேன். ஓகே இப்போ நம்ம அதுக்குள்ளே ஏதோ ஆயிடுச்சு. ஏற முடியல. அப்போ ஏறிட்டவங்க வாங்க. ஹெலிகாப்டர் பிடிப்போம். அதுக்குள்ளே பைலாம் சொல்லி வச்சுட்டேன். சாரி, இன்னும் கேம் முடியல. அதுதான் மேலே ஏறிட்டா கேம் முடிச்சிடலாம். ஜாயின் பண்ணி எடிட்லாம் கிளிக் பண்ணிடுறேன். அப்பா வந்துட்டேன்டா. இந்த ஒரு நேரம் கூட நான் ஏற தெரியல. ஓகே ஹெலிகாப்டர் ஏற போகிறோம். சந்தோஷமாக இன்னொரு வேலையை போட்டுருவோம். ஹெலிகாப்டரை வந்து ஹெலிகாப்டரை சுற்றி பார்ப்போங்க. ஓகே வெளியோனால ஹெலிகாப்டர் பார்த்துட்டோமா? சூப்பராக பாருங்க. இங்கே ஹெலிகாப்டர் செம்மையாக போய்ட்டோம். ஓகே ஹவுடி பாட்டில் என்னங்க எப்படி போட்டானுங்க? கேட்ச் பிளேயர்ஸ் ஆங்க. ஓகே இங்கே ராக்கெல்லாம் வச்சுருக்கானுங்க. என்னங்க ராக்கெல்லாம் வச்சுருக்கானுங்க? இங்கே மேலே போக சொல்கிறாங்க நம்மளை. இல்லை தப்பாக போயிட்டோம். நம்ம போலீஸாங்க. நம்ம பிளேயர்ஸை கேட்ச் பண்ணோமா, அந்த வேலை நம்ம கொடுத்து வச்சுட்டாங்க. ஓகே எதுக்கு இங்கே போக சொல்கிறாங்க? ஓகே அதுதான் எண்டிங். வாவ் இதுதான் எண்டிங்கா? புதுசாக வச்சுருக்கானுங்க. ஓகே நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து இன்னொரு கேமுக்கு போகுது. ஓகேங்க நம்ம இங்கே முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் கைலாஷ் இங்கே முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஐடி நான் சொல்லிடுறேன், Rengan204. ஓகே.